Hi, hello, welcome back to our channel. So, இன்னைக்கு வந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா electronic toothbrush வந்து எப்படி செலக்ட் பண்றது and எந்த கிரைட்டீரியாஸ்ல வந்து அதை செலக்ட் பண்றது and எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So, அதுக்கு முன்னாடி நான் எந்த electronic toothbrush செலக்ட் பண்ணேன், நான் என்ன toothbrush யூஸ் பண்றேன் அப்படினு தெரிஞ்சுக்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் மறக்காம பாருங்க. உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். So, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். So, electronic toothbrush பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான டிவிஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஆஸ்கல்டேட்டிவ் இல்லைனா ரொட்டேட்டிங், இன்னொன்று வந்து சோனிக். ஸோ இந்த சோனிக்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்கல்டேட்டிவ் ரொட்டேட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஆஸ்கல்டேட்டிவ் ரொட்டேட்டிங் அப்படின்னா நம்மளோட டூத்ப்ரஷ் இருக்கு இல்லையா, டூத்ப்ரஷோட இந்த ஹெட்டு வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ ஆஸ்கல்டேட்டிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த டூத் ஹெட் வந்து நார்மலாக இப்படி தான் இருக்கும். இது வந்து இப்படி முன்ன பின்ன நவுரும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் நவுரும். அண்ட் ரொட்டேட்டிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெட் வந்து ரவுண்டாக இருக்கும். ஸோ ஒரு சில ப்ரஷஸ், அல்ட்ராசானிக் ப்ரஷஸ், அதாவது எலக்ட்ரானிக் ப்ரஷஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் வந்து ரவுண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரொட்டேட்டிங் மோஷன் வந்து அது கொடுக்கும். இதோட சேர்த்து வைப்ரேஷனும் கொடுக்கும். ஸோ நவுந்துக்கிட்டே வைப்ரேட் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பற்கள் மேலே, இப்போ இதுதான் நம்ம பற்கள்னால், இந்த பற்கள் மேலே 45 டிகிரி ஆங்குலேஷனில் நீங்கள் சும்மா இப்படி வச்சா போதும். இப்படி வச்சிங்கனாலே அதுவே வந்து ரொட்டேட் ஆகும், அதுவே வந்து முன்ன பின்ன நவுந்து வைப்ரேட் ஆகி க்ளீன் பண்ணிடும். ஸோ நம்ம மொத்தமாகவே எல்லா பற்களையும் சேர்த்து 2 minutes தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு பல்லுலையும் ஒரு செகண்ட் இப்படி வச்சு நீங்கள் எடுத்தீங்கனாலே அந்த பற்களை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிடும். அது ரொட்டேட் ஆகிறதுனால இல்லைன்னா நவுறதுனால. ஸோ இந்த சோனிக் டூத் ப்ரஷ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட் ஆகாது, நவுறாது. இதோட ஹெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பிரிசல்ஸ் எல்லாம் வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ இந்த பிரிசல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்டிகுலராக ஒரு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது, நம்ம எப்படி வந்து ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி ப்ரஷ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் கொடுத்து நம்ம பண்ணுவோம். ஸோ ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி கொடுத்து பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பற்கள் வந்து அரிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம சோனிக் டூத் ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவர் ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் இந்த பல் மேலே 45 டிகிரி ஆங்குலேஷனில் வச்சு கீழ் நோக்கி தள்ளுனீங்கன்னா போதும். ஓவர் ப்ரெஷர் கொடுத்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இதுலேயே வந்து வைப்ரேஷன் இருக்கிறதுனால இதுவே வந்து நம்ம பற்களுக்குள்ளே அடாப்ட் ஆகி இருக்க அழுக்கு எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி இந்த கல் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, கல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்க அழுக்கையும் இது எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஆஸ்கல்டேட்டிங் இல்லைனா ரொட்டேட்டிங் இதுவும் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு கல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்க அழுக்கை வந்து எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வரல அப்படின்னா அது மேலே வச்சு இப்படியே வச்சு அது வைப்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுக்காதீங்க. அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பற்கள் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும். இது பர்டிகுலராக மொத்த வாயில் இருக்க 32 பற்களுக்கும் சேர்த்தே 2 நிமிஷம் தான் வந்து இதுக்கான டைமிங். ஸோ இதை யூஸ் பண்ணும் போது பர்டிகுலராக நீங்கள் வந்து அலாரம் வச்சு கூட யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா டைமர் வச்சு கூட யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக 2 minutes தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பற்களை வந்து அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதனால் 45 டிகிரி ஆங்குலேஷனில் வச்சு ஜஸ்ட்டு கீழ் நோக்கி தள்ளணும். ஸோ தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்க வைப்ரேஷனுக்கு வந்து அது க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த டூத் ப்ரஷ்ஷை வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், நம்ம பற்களை பாதிக்காத மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெக்கானிசமில் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலை, எந்த டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷ்னாலும் அந்தந்த மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம பற்களை வந்து அது அதிகமாக பாதிக்கும். இந்த எனாமல் எல்லாம் எரோடாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளோட கம்ஸ் எல்லாம் வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி தவிர்த்தரலாம். இந்த மாதிரி டேமேஜ்லாம் ஆகாமல் நம்ம தவிர்த்தலாம்.
ஸோ இதில் வேறு என்னென்ன முக்கியமாக செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ரூஃபான்னு பாருங்கள். மோஸ்ட்டாக வந்து எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷஸ் வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க வாட்டர் ப்ரூஃபானு. அதே மாதிரி ஆன்டி ஸ்ப்ளாஷ் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம மோட்டாருங்கிறதுனால நம்ம வாயில் வச்சதும் இது தெரிச்சிடக்கூடாது. ஸோ நம்ம பேஸ்ட்டை வந்து தெரிச்சிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு மோட்டாரோட சவுண்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, சவுண்டு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும். ஸோ உங்களுக்கு வந்து சவுண்டு எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சவுண்ட் இருக்கக்கூடாது. ஸோ ஆன்டி சவுண்ட் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி வந்து வேறு என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா, பேட்ரியோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் அண்ட் மோட்டாரோட லைஃப் வந்து எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, இந்த எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷ் கம்பெனியில் உங்களுக்கு வந்து அந்த ஹெட் இருக்கு இல்லையா, நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பிரிசில்ஸ் வந்து தனியாக விற்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பிரிசில் ஹெட்ஸ் மட்டும் தனியாக விற்றா மட்டும்தான் நீங்கள் வந்து மொத்த பேக்கும் திரும்பி வாங்காமல் வெறும் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக அந்த மோட்டாரோடு இருக்கக்கூடிய பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெறும் அந்த ஹெட்டை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டாலே போதும். அதையே நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம் அதே மோட்டாரில். ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் செக் பண்ணணும் வாங்கும் போது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் எப்படி செலக்ட் பண்ணேன், எந்த டூத் ப்ரஷை வந்து செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து எந்த டூத் ப்ரஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை நானும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன்.